எனக்கு டோனர் ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கு. கிரேட் 3, 4க்கு கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு பால்னஸ் ஏறி போயிடுச்சு. எனக்கு வந்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற சந்தேகத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ லா எஸ்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டல் சென்னை பிரான்ச்சில் ஒரு நண்பர் வந்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் பேசலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம நண்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க பார்த்தீங்க இல்லையா, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500 இருந்து 3700 கிராஃப்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டியில் நமக்கு வந்து டிரான்ஸ்பிரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. 2 டே ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சென்டர் நாங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தது எங்கே மட்டும் முடி இருக்கு, இந்த 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அதாவது ஃபுல் பால்னஸ் ஆயிடுச்சு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் பண்ணி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸோ இவர் ரிசல்ட் எப்படி இருக்குன்றத ஃபியூச்சர்லேயும் பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா சஃபைர் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஏர் டிரான்ஸ்பிரேஷன் வந்து நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பவுமே பண்ணக்கூடிய அந்த 10 rupees per கிராஃப்டில் வந்து இப்போ டிரான்ஸ்பிரேஷன் போயிட்டு தாங்க இருக்குது. ஸோ அதனால பாருங்க, நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சப்ஸ்கிரைபர் மீட்ஸும் வச்சிருந்தோம். அதுக்கு முன்னாடியே ஒரு மீட்ஸ் வச்சிருந்தோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிருந்தீங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மீட்டப் வந்து வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி தான் முன்னாடியே சொல்கிறோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போனாலும் வந்து பாருங்க, கிளினிக் அணுகி பார்த்துட்டு நீங்கள் எந்த கிளினிக் ஏறி இருக்கனாலும் உங்கள் டைம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் ஒரு சிலர் கேட்ட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோனர் வந்து ரொம்பவே வீக்காக இருக்குன்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் டோனர் ஏரியா கம்மியாக இருக்கு. ஏன்னா அவங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்பவே கேப்பாக தான் இருக்கும். முடி இருக்கிறதே கேப்பாக தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோனர் ஏரியா ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு இருந்தாலும் ஓரளவுக்கு எடுத்து டிரான்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிரேட் 3, 4, 5 அந்த மாதிரி போகும்போது டிரான்ஸ்பிரேஷன் செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். பட் நம்ம வந்து ஃபுல் ஹெட்டுமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே கம்மி. ஏன்னா நமக்கு வந்து எவ்வளோ கிராஃப்ட் தேவைப்படுது, ஒரு 2000 கிராஃப்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது, ஒரு 2500 கிராஃப்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃப்ரண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட் லுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த டென்சிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஹை டென்சிட்டியை கொடுக்குறது தான் பார்ப்பாங்க. அப்போ இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஹை டென்சிட்டி கொடுத்துட்டு பேக் சைடில் கிராஃப்ட் வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ அந்த ஷார்ட்டேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுடைய பேடு டவுன் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு 500 கிராஃப்டோ ஒரு மேக்ஸிமம் ஒருவேளை சான்ஸ் இருந்தால் ஒரு 1000 கிராஃப்டோ உங்களுக்கு எடுத்துட்டு மீதி இருக்கிற இடத்துல கவர் பண்ணலாம். அதை தொடர்ந்து இன்னமும் கேப் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே ஃபில் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்போ வந்து பாசிபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம் கொடுப்போம். ஸோ இந்த டோனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே க்யூர் ஆகிட்டு சரியாக ஆனதுக்கப்புறம் ஒரு 6 month கேப் விட்டு அந்த இடத்துல திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்றத ஒரு விஷயத்த பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்தா செகண்ட் சிட்டிங் தான் நம்ம பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் டோனரே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க நாங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருப்போம். ஒரு 1000 கிராஃப்ட் வைக்க வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 100 200 வச்சிங்கன்னா எந்த அளவுக்கு கேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேப் விட்டு தான் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சுட்டு நிறைய இடத்துல பெரிய பெரிய இடத்துல நிறைய பேர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சுட்டு ரொம்பவே கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. முன்னாடின்னு பார்த்தா அந்த விஷுவல்லே பார்த்தோன்னா அப்படியே கேப் அந்த பால்னஸ் முடியெல்லாம் கொட்டிட்டு மாதிரி ஃபீல் உண்டாகும். ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக பண்ணாமல் இருந்துடலாம் அப்படின்றது தான் உண்மை. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செஸ்ட்லேருந்து உங்களுக்கு முன்னாடி முடி எடுப்பேன், அக்கல்லேருந்து முடி எடுப்பேன், பாடியோட பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி எடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தாடியிலையோ ஹெட்டில் நம்ம டோனர் ஏரியா பேக் சைட்லேயும் அதை தவிர்த்து மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா முடி எடுக்கும்போது இந்த ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா அது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஏர் கூட இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் சும்மா பிடிச்சி இழுத்தாலே நீங்கள் வந்து இப்போ நண்பர்கள் வந்து நெஞ்சில் இருக்கிற முடியை பார்த்தீங்கன்னா சும்மா பிடிச்சி இழுத்து பார்த்தீங்கன்னாவே நிறைய முடி வந்து கையோட வரும். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழமாகவும் இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. ஒருவேளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணியோ உங்களுக்கு அதை கவர் பண்ணி இப்போதைக்கு அனுப்பணும்னு நினச்சி ஒரு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிங்க, உங்களுடைய முடியானது ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அக்கல்லேருந்து எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த முடி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னு மாதிரி நம்புவாங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே டீப்பாக யோசனை பண்ணி முடிவு பண்ணக்கூடிய ஒரு தருணமாக அதை பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு வந்து சக்ஸஸும் ஆகலாம், நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகாமல் போகலாம். ஆனால் மேஜராக நம்ம சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நமக்கு தலையில் இருக்கிற முடியோ தாடி இருக்கிற முடியோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங் வந்து வேற எங்கேயும் வராது. அப்போது நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சுட்டால் கூட இங்கே இருக்கும்போது என்ன நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதோ அதுதான் அங்கேயும் கொடுக்கும் அப்படின்றத உண்மை. அதனால
மற்ற பாடி பிளேஸ்லேருந்து எடுத்து வைக்கும்போது நீங்கள் யோசனை பண்ணுங்க, திங்க் பண்ணி பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த முடி எடுத்து வச்சுட்டாங்கன்னா ஒரு வேளை நீங்கள் ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் பார்த்தா ரொம்பவே அசிங்கமாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னும் ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம ஃப்ரண்ட்டில் வைக்கணும், பேக்கில் வைக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா தவறான இடத்துலலாம் போய் இந்த தவறான சிகிச்சை பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது. அதை பற்றி மொத்த டீட்டெயிலும் பார்த்தா நம்ம வந்து பேசலாம். ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா கால் பண்ணுங்கள். நன்றி.